வாழ்க்கையில நம் கனவுகள நம்மால முடியாதுன்னு சொல்லி விடக்கூடிய தருணங்கள் பல நேரங்கள் வரலாம். ஆனா, இந்த கதைய நீங்க கேட்கிற பொழுது, அந்த தருணங்கள உடைத்து எறிஞ்சிட்டு மேல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. முழுமையா கேளுங்க. யானை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. யானை வந்து சிறு யானையாக குட்டி யானையா இருக்கிற பொழுது, அதை கட்டுப்படுத்துவதற்காக காலுல வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த குட்டி யானைய வந்து அந்த இரும்பு சங்கிலிய உடைக்க முடியாது. அதனால அத கட்டுப்படுத்துறதுக்காக அந்த சங்கிலி வந்து இருக்கும். ஆனா, அதே சங்கிலி தான் யானை பெரிதாக வளர்ந்ததற்கு பிறகும், மிகப்பெரிய ஆஜானுபாகுவா வந்ததுக்கு பிறகுமே கூட, அந்த சிறிய சங்கிலிய வந்து மறுபடியும் அந்த யானையோட கால்ல கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க நெறைய கோவில்களுக்கு போற பொழுது பார்த்திருக்கலாம். அந்த யானை அப்படியே இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனா, அத விட்டு வராது. என்ன அப்படின்னா, சிறிய வயதில் அந்த சங்கிலிய வந்து உடைக்கிறதுக்கு முடியாது. யானைட்ட பலம் இருக்காது. ஆனா, யானை பெரிதானதுக்கு அப்புறம் அது நினைத்தால், 1 செகண்ட்ல அந்த கம்பிய உடைச்சுட்டு வெளிய வர முடியும். ஆனா, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டீங்கன்னா, யானையோட மனதுல ஆழமா சொல்லிட்டாங்க, "உன்னால அத உடைக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதனால உடைக்க முடிய சக்தி இருந்தும் கூட, அந்த யானை தன் எண்ணத்தால் கட்டப்பட்டு அந்த உடைக்கக்கூடிய அந்த சங்கிலியை உடைக்காமல் கட்டுப்பாடோடு இருக்கிறது. இதை போலதான் நாமும் நம்மால் முடியும் என்று நம்பாமல், நம்மால் முடியாது என்று நினைத்து விட்டால், முடியக்கூடிய விஷயங்களையும் முடிக்க முடியாமல் சோர்ந்து, துவழ்ந்து உட்கார்ந்து விடுவோம். முடியும் என நினைத்தால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும். முதலில் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தகர்த்தெறியக்கூடிய அந்த சங்கிலியை உடைத்தெறியுங்கள். மீண்டு வாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண முடியும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.